மின் அழுத்தம் என்றால் எத்தனை கேட்டென்றால் அழுத்தம் என்றால் எத்தனை என்றால் அல்லது அழுத்த வேறுபாடு அப்படின்னா எத்தனை கேட்டென்றால் பெரிசா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மின் சுற்று எடுத்தால் இப்படி ஒரு மின் சுற்றிங்கன்னு வைங்களேன், இப்படி ஒரு மின் சுற்றி, இந்த மின் சுற்றுல மின்னோட்டம் இப்படி தானே பாயும். மின்னோட்டம் இப்படி பாயிற டைம்ல நாங்கள் இப்படி எடுப்போமே, விளங்கிட்டா, இப்படி எடுப்போம் ரெண்டு ஏரியா. மின்னோட்டம் பாயுத டைம்ல எந்த அழுத்த வேறுபாடு என்றால் ஒரு இப்போ நான் எடுப்பேன் இடத்திலிருந்தா உண்மையிலே பாயுது, நான் இங்கே எடுக்க யாரு பாயுது ஒரு நேரேற்றம் பாயுதுன்னு எடுப்போம். சரியா, சும்மா விளங்கப்படுத்துக்காரு. ஒரு நேரேற்றம் இப்படி பாயுதுன்னு சொன்னால் இங்க பிளஸ் முனை இங்க மைனஸ் முனை, இவரை இந்த பிளஸ் முனை இவர் என்ன செய்யும் தள்ளும், இந்த மைனஸ் முனை இவரை இழுக்கும். அப்ப இவர் என்ன செய்யப்படுவார், இங்கே நோக்கி இழுக்கப்படுவார். படுவாரா பட மாட்டாரா, இழுக்கப்படுவார். இப்ப இந்த ஏற்றம் இங்கிருந்து இங்கேக்கு கொண்டு செல்லப்படுதா இல்லையா, கொண்டு செல்லப்படுது. அப்ப அழுத்தம் என்றா எத்தனை கேட்டால் அல்லது அழுத்த வித்தியாசம் V என்றா எத்தனை கேட்டால் மின் சுற்றிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரலகு ஏற்றத்தை எடுத்து செல்லும் போது செய்யப்படும் வேலை. இவர் சும்மா போவாராங்க இங்கேயே எது சரி ஒரு கூட சும்மா போகுமா, ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் போகும். அப்போ அங்கே ஒரு சக்தி மாற்றம் உண்டிக்கும் இல்லைங்கன்னா. அப்போ இங்கே செய்யப்படிய வேலை W என்றால் இங்கே ஓரளவு ஏற்றத்தை கொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் V என்றது எந்த செய்யப்பட்ட வேலை இங்கேல ஓரளவு ஏற்றம்னா இந்த ஏற்றம் தானே. அப்படி என்ன வேலை என்றா W வேக், ஏற்றம் என்றா இந்த Q. ஸோ V சமன் W over Q என்று வரும். விளங்கிட்டா? அப்போ அழுத்த வித்தியாசம் வேண்டாம் எந்த திரும்ப டக்குன்னு சொல்லுங்க, கேளுங்க, எந்த அவசரமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அழுத்த வித்தியாசம் வேண்டாம் எந்த மீன் சுற்றில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரளவு ஏற்றத்தை எடுத்து செல்லும் போது செய்யப்படும் வேலை தானே இந்த அழுத்த வேறுபாடு. விளங்கிட்டா? ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் இதிலிருந்து செல்லலாம் W சமன் V into Q. பாருங்க, உடனே நான் G field படித்தேன். G field நான் திரும்ப டக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் படித்தேன். நாங்கள் முடிவிலேயே ஒரு ஓரளவு ஏற்றத்தை புலத்திலுள்ள ஒரு புள்ளிக்கு கொண்டு வரும்போது புலத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலை தான் இந்த ஈர்ப்பு அழுத்தம் என்று வார்த்தை. அங்கே இந்த வார்த்தை ஈர்ப்பு அழுத்தம் V சமன் V வேலையின் கீழே திணிவு. ஞாபகமா? வேலை என்றால் W, திணிவுக்கு எந்த எழுத M. எனவே W சமன் எந்த வந்து M into V என்று வந்து ஞாபகமா? அப்போ அங்கே இன்னொரு விஷயம் பார்த்து நாங்கள் புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலைன்னு ஒரு கான்செப்ட் என்ன, புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலை. நாங்கள் புலத்துக்கு எதிராக மேலே வேலை நடந்த புலம் வேலை செஞ்ச, எனவே திசை மாறிட்டு சாமாங்க வரை விளக்கண்ட செல்வ திசை வராமல் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் வந்த, அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டேன். ரைட்டா? சரியா? அப்போ எல்லாம் ஒரே விஷயம் தான். இப்போ நீங்கள் மின்னழுத்தம் இப்போ இங்கே அந்த அடுத்த வித்தியாசம் இங்கே படிக்க எலக்ட்ரிசிட்டியில் அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் படிப்பீங்க. அதே டைமில் இதே வரை விளக்கணும், இதே சாம்பாடு தான் தரப்படும். சரியா? ரைட். இப்போ இதுலேயும் எது சொல்லலாம், வீக்குரிய V எடுப்போமே. Q சமன் எந்த பிள்ளை IT. எப்படி சொன்னா I சமன் என்ன, இந்த I என்ன, இந்த மின்னோட்டம் சமன் ஏற்ற பாய்ச்சல் வீதம். ஏற்ற பாய்ச்சல் வீதம் என்றால் பாய்ஞ்ச ஏற்றத்தின் கீழே நேரம். எனவே I சமன் Q over T என்றால் Q சமன் எந்த IT. அப்போ Qக்கு பதிலாக IT போட்டால் W சமன் VIT. அழுத்தத்துக்குரிய அலகு எந்த வோல்ட், அதுக்கு VA தான் வரும். மின்னோட்டத்துக்குரிய அலகு எந்த எம்பியர். டைமுக்குரிய அலகு எந்த செகண்ட். அப்போ வேலைக்கு இப்படி ஒரு அலகு செல்லுமா ஏலவா? எழுமா இல்லவா? இப்போ நான் இங்கே எடுத்த சமன்பாடு யாருக்கு அழகு? யாருக்கு எடுத்தது? வேலைக்கு. அழுத்தத்துக்கு எடுத்தா இல்லை. ரைட். இப்போ நீங்கள் அழுத்தத்துக்கு செல்லும் பாகம், அழுத்தத்துக்கு ஒரு அழகு செல்லுங்களேன். இப்போ நீங்கள் இதுலேயும் செல்லுங்க. அழுத்தத்துக்கு ஒரு அழகு ஜூல் கூலோன் -1. ரைட்டா?
அல்லது அழுத்தத்துக்கு இன்னொரு அலையம் இல்லை ஆரம்பத்தில் என்ன இந்த வோல்ட் விளங்கிட்டா வோல்ட் அப்போ வீக்குரிய அலையான வோல்ட் எழுதிக்கோங்க டக்குனு கீழுக்கு அடுத்த அலைப்பு இந்த அழுத்த வேறுபாட்டை அழுத்தம் ரைட் பாருங்க ஒரு மின்கலம் இருக்குது அந்த மின்கலத்துக்கு புறச்சுற்றுல R1 R2 என்று ரெண்டு தடைகள் இணைக்கப்பட்டு இந்த பேட்டரியிட மின்னியக்க விசை ரைட்டா எந்த என்ன மின்னியக்க விசை பொதுவாக பேட்டரிக்கு அந்த இல்லை மின்னியக்க அந்த மின்னியக்க விசை வசனம் செல்லத்துக்கு ஒரு ரீசனிக்கு அதெல்லாம் பின்னால் வரும் அது வார டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஏன் மின்னியக்க விசை அப்படின்னு சொல்ல வேண்டியது ரைட் அப்போ நீங்கள் பாருங்க ஒரு பேட்டரி எடுத்தனீங்கன்னால் அதில் அதுக்கு ஒரு மின்னியக்க விசைக்கும் ஈன்னு குறிக்காத ரைட் பாருங்க இப்போ நீங்கள் செல்லம் பார்க்கும் இது R1 இது R2 தடைகள் என்றால் இது குறுக்கே எவ்வளோ அழுத்தம் விரயமாகும் இது குறுக்கே எவ்வளோ அழுத்தம் விரயமாகும் கணித ரீதியாக செல்லும் பார்க்கும் ஓடல படித்தேன் ஓட படிச்சு தானே படிக்கல படிச்சு செல்லும் பார்க்கும் உண்டு நான் இப்போ நீங்கள் ஓடலுக்குள்ளே ஆகியிருந்தா என்ன செய்யலவா டக்குனு பாருங்க பேட்டரியிலேருந்து மின்னோட்டம் ஐயோண்டு வந்தீங்க சுற்றிலிக்கு விளைவு தடையவள R1 + R2 விளைவு தடையந்த ரிசல்டன்ட் தடை ரைட் R ரிசல்டன்ட் எவ்வளோ R1 + R2 ரைட் R2 இப்போ நீங்கள் சுற்றுக்கு V = IR போட்டால் V தானே இந்த E I எவ்வளோ காணணும் R எவ்வளோ R1 + R2 ஸோ ஐக்கு ஒரு கோவை எடுப்பீங்க I = E கீழே R1 + R2 இது நீங்கள் எவ்வளோ முதல்ல இந்த வேலையை செய்வீங்க அதே போகிறது இது குறுக்கே அடுத்த வித்தியாசத்தை டெல்டா V1 எடுப்பீங்க எடுக்க நீங்கள் எடுக்க மாட்டீங்க ரைட்டா இது குறுக்கே அடுத்த வித்தியாசத்தை டெல்டா V2 எடுப்பீங்க இப்போ இந்த V1ஐயும் V2வையும் காணும் ரைட்டா V1 காணதுக்கு இதுக்குள்ளால போகிற மின்னோட்டம் எவ்வளோ சொல்லுங்க இதுக்குள்ளால போகிற மின்னோட்டம் எவ்வளோ இதால் I மின்னோட்டம் வந்தால் அந்த I மின்னோட்டம் தானே முழு சுற்றாலையும் போகணும் மாறிடுமா அப்போ இதனூடா போகிற மின்னோட்டம் I தான் இதனூடா போகிற மின்னோட்டமும் I தான் அப்போ ஒரு வேலை செய்வீங்க என்ன டெல்டா V1க்கு V1 = I × R1 I எவ்வளோ E கீழே R1 + R2 மேலுக்கு எந்த R1 இது V1 அப்போ V2க்கு எந்த வரும் I × R2 எந்த வரும் அப்போ E × R2 கீழே R1 + R2 எடுப்பீங்க இங்கே பாருங்க இது குறுக்கே விரயமாக அழுத்தமும் தெரியும் இது குறுக்கே விரயமாக அழுத்தமும் தெரியும் அப்போ இது குறுக்கே விரயமாக அழுத்தம் இப்படி வரும் இது குறுக்கே விரயமாக அழுத்தம் இப்படி வரும் இது குறுக்கே விரயமாக அழுத்தம் இப்படி வரும் இதை இப்படி மட்டும் எடுக்கணும் இல்லை எப்படி எடுக்கலாம் பாருங்க புபாகேஸ் எப்படி E என்ற மின்னியக்க விசை விரயமாகுது R1 + R2க்கு குறுக்கே எஸ் ஓனோ எஸ் V1 என்ற அழுத்தம் விரயமாகுது யாரு குறுக்கே மட்டும் R1 குறுக்கே V1 என்ற அழுத்தம் விரயமாகுது R1 குறுக்கே எனவே V1 எதுவாய் மாற்றம் செய்ய குறுக்க பெருக்கினால் R1 × E / R1 + R2 சரியா அதே மாதிரி சொல்லலாம் E என்ற அழுத்தம் விரயமாகுது R1 + R2க்கு குறுக்கே V2 என்ற அழுத்தம் விரயமாகுது R2க்கு குறுக்கே so V2 = R2 × E / R1 + R2 ஓகே இதுதான் இது குறுக்கே விரயமாக உண்மையான இப்ப அழுத்தம் சரிங்களா ரைட் இப்போ இந்த அடக்குமணி ஹேட் என்றால் நீங்கள் வோல்ட் மானியை கொண்டு வந்து வைக்கணும் உண்மையாக விரயமாக இப்போ அழுத்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ உங்களுக்கு உண்மையில மின்னியக்க விசை E தெரியுமாண்டா 10 வோல்ட் பேட்டரியா 20 வோல்ட் பேட்டரியா பேட்டரியில் பார்க்கலுமே பேட்டரியில் அடிச்சிக்க தெரியுமாண்டா நீங்கள் தான் இனே தடைகளை வைக்கியண்டா R1 தடை நீங்கள் ஒரு 10 ஓம் தடையை வச்ச R2 தடை 20 ஓம் தடையை வச்ச நீங்கள் தானே வச்ச தெரியுமாண்டா இந்த கணக்கு சமன்பாட்டில் போட்டு அழுத்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்க ஏழுமா இல்லவா
கண்டுபிடிக்கும். அப்போ கணித ரீதியாக அடுத்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதை நீங்கள் வோல்ட் மானியை வச்சு கண்டுபிடிக்கணும் என்றால் எப்படி கண்டுபிடிக்க தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ரைட், வோல்ட் மானியை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், ஏன் வோல்ட் மானி தேவைன்னா எங்களுக்கு சில இடத்துல சுற்றுக்களை யூஸ் பண்ண டைமில் எங்களுக்கு மின்னியக்கு விஷயம் தெரிஞ்சிக்குமா? நாங்கள் வச்சா தெரியும். சும்மிக்கிறது தெரியுமா? தெரியா. R1 R2 கதை தெரிஞ்சிக்குமா? தெரியா. அப்போ நாங்கள் அங்கே கட்டாயம் வோல்ட் மானி யூஸ் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், நாங்கள் எடுக்க வோல்ட் மானி எடுத்தோம்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்களே தெரிஞ்சு வச்சுப்பது வோல்ட் மானி எப்போவுமே சுற்று நாங்கள் எப்படி இணைக்கிறது சமாந்தரமாக இணைக்குவோம். எல்லாம் சோப்பாக போட்டதுக்காக சோப்பு இல்லை. ரைட்டா? எப்படி இணைக்கணும்? சமாந்தரமாக இணைக்கணும். ஏன் சமாந்தரமாக இணைக்க தொடராக இணைக்கப்படாது? ஏன் தொடராக இணைக்கப்படாது? ரைட், தொடராக இணைச்சுன்னு வைங்களேன். பொதுவாக வோல்ட் மானிட அகத்தடை எப்படி இருக்கு? நீங்கள் உங்களை படிச்சிக்கு அகத்தடை எந்த இல்லை மிக பெரிதாக இருக்கும். மண்ணளவாக நாங்கள் சில டைம் பதினேழுக்கு முடிவிலியாக எடுக்கு இல்லைங்கன்னா அகத்தடை எப்படி இருக்கும்? முடிவிலியாக இருக்கும். ஓலவில் படித்தேன் நான் புதுசாக சொல்லி தரல. ரைட்டா? அகத்தடை முடிவிலி. அகத்தடை முடிவிலியை கேட்டென்றால் சென்னென்றால் நீங்கள் பாருங்க, இப்போ இதால மின்னோட்டம் ஆகி வந்து ஏன் இவன் முடிவிலி அகத்தடை வைக்க நான் செல்லவ. ரைட்டா? இதால மின்னோட்டம் ஆகி வந்த மின்னோட்டம் ஐ ஆரம்பத்தில் ஐ தானே வந்த இதனூடாகவும் ஓடினா மட்டும்தான் இது குறுக்க எந்த செய்யும்? இப்படி ஒரு அழுத்தத்தை விரயமாகும். இது குறுக்க இப்படி ஒரு அழுத்தத்தை விரயமாகும். ஏன்னா இப்போ பாருங்க, இது முடிவிலி அகத்தடை என்றால் மின்னோட்டம் மீனே வந்து பார்க்கும். உந்தி சின்னமான வந்து பார்த்தால் இவன் உதாரணத்துக்கு ஒரு 10 ஓம் தடை தான் நீங்கள் எடுப்போம். R1 10 ஓம். இது அந்த முடிவிலின்னா ஒரு 5000 10,000 கிட்டே இருக்கும். 5000 எடுப்போமே. இங்கே 5000 தடை, இங்கே 10 ஓம் தடை. புத்தியுள்ள மாணவன் அடிப்படையில் புத்தியுள்ள மின்னோட்டம் என்ன செய்யும்? 5000க்கு இறங்குமா? இறங்காது. இதால் மட்டும்தான் ஓடும். அப்போ விளங்குதா ஏன் முடிவிலி தடை வைக்கண்டு வோல்ட் மானிக்கு? வோல்ட் மானிக்கு முடிவிலி தடை ஏன் வைக்கணும் விளங்குதா? இப்போ வச்சிருந்தா மின்னோட்டம் கீழே இறங்கும். சாரி, முடிவிலி தடை வைக்கலேன்னா தெரிஞ்சுக்கும். இதான் வந்த மின்னோட்டமாயி இதுக்குள்ளாலையும் கொஞ்சம் ஓடி இதுக்குள்ளாலையும் இறங்கும். அப்போ உண்மையில் வரோனிய மின்னோட்டம் ஐயா இப்போ பாயும். வரோனிய மின்னோட்டம் எல்லாம் வரும், வேறொரு மின்னோட்டம் வரும். அப்போ அடுத்த வித்தியாசம் காட்டு. அடுத்த வித்தியாசம் உண்மையானதை காட்டுமா பிழையானதை காட்டுமா? பிழையானதை காட்டும். விளங்கினா? அப்போ வோல்ட் மானிங் முடிவிலி தடை வைக்க ரீசன் விளங்கிக்குமே நினைக்கிறேன். மின்னோட்டம் கீழுக்கு இறங்கப்படாது. இறங்கினா வாசிப்பெல்லாம் மாறும். விளங்கிட்டா? வேணால முடிவிலி தடை வைக்க. இப்போ முடிவிலி தடை வச்சா இதுக்கால மின்னோட்டம் இறங்காது. மின்னோட்டம் இப்படியே தான் போகும். அப்போ இந்த சமன்பாடு மாறாமிக்கும். அப்போ நீங்கள் கணித ரீதியாக எடுக்க அதே பெருமானம் வோல்ட் மானிலே வரும். விளங்கினா? ரைட். இப்போ அடுத்தது வோல்ட் மானி இங்கே வைக்காம ஒரு மாணவன் மிஸ் ஆகி ஏதோ ஒரு அவசரம் உள்ள குட்டிக்காரன் தானே, அதனால இங்கே வச்சுட்டான்னு எடுப்போம். ரைட்டா? இந்த தடை எந்த முடிவிலி தடை. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இங்கே முடிவிலி தடை, இங்கே 10 ஓம் 20 ஓம் பேட்டரியிலிருந்து மின்னோட்டம் வெளியே வர பார்க்கும். ஆனால் இங்கே எந்த இருக்கும்? முடிவிலி தடை. முடிவிலி தடை இருந்தால் அங்கே மின்னோட்டம் பாயுமா? மின்னோட்டமே பாயாது. சுற்றுல மின்னோட்டம் பாயலை என்றால் இங்கே ஐயந்தே ஆகும். சுற்றுல முடிவிலி தடை பாருங்க. V7 IR V7 IRல இருக்கிறது V7 IR. இந்த V7 IRல இது விக்கு ஐய காணணும். ஆருக்கு எந்த நிலை நான் முடிவிலி. அப்போ I7 ஈயோக முடிவிலி என்றால் இது எந்த 0. விளங்கிட்டா? 0. மின்னோட்டம் பாயுமா? மின்னோட்டம் பாயாதென்றால் இங்கே அழுத்தம் விரயமாகுமா? அந்த இங்கே ஐ 0 ஆகும். 0 மின்னோட்டம் பாயுமா? பாயாது. மின்னோட்டம் பாயலை என்றால் அழுத்த விரயம் 0. அப்போ இது குறுக்கே அழுத்த விரயம் 0. அப்போ மொத்த அழுத்தம் இது குறுக்கே மட்டும் விரயமாகும். அப்போ சரியான வாசிப்பு கிடக்குமா? இங்கே வச்சுட்டா வோல்ட் மானியா கிடக்காது. விளங்குதா? ஸோ அப்போ இப்போ விலங்கு எடுத்து இப்போ நான் இங்கே 2 விஷயம் சொன்னேன். வோல்ட் மானி எடுத்துட்டால் அதை சுற்றுல தொடரா வைக்கையில சமாந்தரமாக வைக்கும். தொடரா வச்சா எந்த கணக்கு கொண்டு விளங்கினா சுற்றுல மின்னோட்டமே பாயாது. பச்சை பிள்ளையான வாசிப்பு தான் கிடைக்கும். சரியா? ஒன்று. ரெண்டாவது, சுற்றுல நீங்கள் வோல்ட் மானியை சமாந்தரமாக வைக்க டைம்லேயும் அந்த சமாந்தரமாக வைக்க அந்த வோல்ட் மானியிட அகத்தடை எப்படி இருக்கணும்?
புறக்கணிக்க தரக்களை சிறிதாகிக்கணும். எப்படி இருக்கணும்? மிக பெரிதாகிக்கணும். ரைட்டா? மாற்றி கேட்டு நான் வேணுமெண்டு சரிதானே விளங்கினா? மிக பெரிதாகிக்கணும், முடிவிலிக்கிட்டேக்கணும். அப்போதான் என்ன செய்யும்? மின்னோட்டம் இங்கே வைக்கப்படாது. இப்போ உண்மையில எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். வோல்ட்மானி நாத்தடை முடிவிலியாகிக்கும். முடிவிலியாக இருந்தால் கீழுக்கு மின்னோட்டம் இறங்காது. எல்லா மின்னோட்டம் இதுக்குள்ளால இப்படி ஓடும். எனவே வோல்ட்மானி இப்போ மிக திருத்தமான ஒரு வாசிப்பை காட் விளங்கிட்டா? ரைட். இப்போ இதாக டக்குன்னு இன்னொரு விஷயத்துக்கு வரும். நாங்கள் என்னதான் வோல்ட்மானி நாத்தடை முடிவிலியை எடுத்தாலும் இயற்கையில் முடிவிலியாகிக்குமா? எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பெருமானம் தான் உங்களுக்கு வைக்கணும். அது 1 1000 5000 அப்படின்ட்டு 5000 எண்ணச்சிருக்கு. அது மாதிரி முடிவில் நம்புறாங்க. ஆனால் இவரோட ஒப்பிடிச்சிருக்கு எப்படி இருக்கும்? அது மிக பெரிதாய் விளங்கிட்டா? இப்போ தான் வோல்ட்மானி வைக்கியார். உதாரணத்துக்கு என்னங்களேன், வோல்ட்மானியோட வைக்கியார் சரியா? நான் எல்லாத்தையும் போய் எடுத்து போகிறேன் சரியா? பார்த்து வோல்ட்மானியோட வைக்கியார். இந்த ஆத்தடை முடிவிலி இல்லாமல் உதாரணத்துக்கு இந்த R1 எடுப்போம் 100 ஓம், சாரி R1 எடுப்போம் 50 ஓம். இந்த வோல்ட்மானியோட ஆத்தடை எடுப்போம் அதுவும் 50 ஓம் உண்டு. நீங்கள் எல்லாம் பார்க்க எந்த நடக்கும்? இதால் மின்னோட்டம் ஐயோண்டு வந்திருந்தாலும் அந்த ஐயன்னு செஞ்சுக்கோ. டவுட்டா? ஓ ரைட். பிள்ளைகள் டவுட் ஒன்று கேட்கப்பட்டீங்க. நான் டவுட்டு வாரேன். அது சொல்லிட்டு வாரனே. எந்த டவுட் ஒன்று கேட்டால் R1 R2 2 தடைகள் வைக்கிற டைமில் இதால் வர மின்னோட்டமாக இந்த R1 தாண்டி போகிறதுக்கு மாறாது. அதானே இல்லையா? மாறுமா மாறாது? காய்ச்சல் எப்படி டவுட்டுனாண்டா? டெஸ்ட்டுக்கு நான் கேட்க டவுட்டாக வாங்கிக்கிறேன் உங்களுக்கு. இவர் எந்த கேட்காருண்டு. இப்போ நான் என்ன கேட்டேன்னா, நான் இவ்வளோ நேரமாக விளங்கப்பட்டுச்சுன்னா இதால் மின்னோட்டம் ஐ வந்தால் அந்த ஐ மின்னோட்டம் தான் சுற்றுலோடு பண்ணு ஃபுல்லாக. இப்போ ஒருத்தருக்கு டவுட் வந்தீங்க R1க்கு ஐ வந்தால் இப்படி R2க்கும் ஐ வரையிலும் மாறாதா அங்கே வச்சுருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வந்து. இனி டவுட்ஸ் அப்படி யாருக்கு அதிகுதா? இப்போ டவுட்டாக மாற்றிக்கோங்க. டக்குன்னு டவுட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் டவுட்டு? அப்போ எல்லாருக்கும் டவுட். சரி பிள்ளைகள், நாங்கள் இதை கொஞ்சம் ஹைட்ரோன்ற விஷயத்துக்கு வருவோமே. ஹைட்ரோ தெரியுமா எல்லாருக்கும்? நீர்நிலைகள் படிச்சு நாங்கள் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் ஒரு விஷயம் பார்த்த பிள்ளைகள், கனவளவு பாய்ச்சல் வீதம் வேண்டியது எப்படி என்று மாறிலி என்று பார்த்த Q=AV. கனவளவு பாய்ச்சல் வீதம் மாறிலி. அதாவது ஒரு குழாய் எடுத்து அதோட குறுக்கு வெட்டு பரப்பு இங்கே A1ஆக ஈந்துட்டு அப்படியே போற டைம்ல குழாயோட குறுக்கு வெட்டு குறைஞ்சிட்டால் குறுக்கு வெட்டு குறைஞ்சிட்டேனே என்னால் எந்த நடக்கணும் பார்த்தா? கனவளவு பாய்ச்சல் வீதம் குறையுதுன்னு பார்த்தா? எந்த பார்த்தா? கனவளவு பாய்ச்சல் வீதம் மாறினா பார்த்தா. அதாவது இங்க A2 குறுக்கு வெட்டு எடுத்தால் இங்க V1 இங்க V2. இங்க என்ன நடக்கும்டா? கனவளவு பாய்ச்சல் வீதம் Q வேண்டியது மாறாம கொண்டு பார்த்தோம். ஞாபகமா? அதுக்கு ரீசன் என்ன? நீங்க ஒரு நீரை அனுப்பினால், தண்ணி அனுப்பினால் அந்த தண்ணி வந்தது என்ன செய்வோம்? அந்த தண்ணி எவ்வளவு இதில் போயிட்டு தானே ஆகணும். இதில் வந்த நீர் அவ்வளவும் இங்கே என்ன செய்யணும்? போயிட்டு தானே ஆகணும். இவரத்தை நீங்க நினைக்கிய இவரத்தை குறுக்கு வெட்டு பெருசா ஆயிடுது, இவரத்தை குறுக்கு வெட்டு குறைச்சிட்டு அப்போ தடை கூடினமாய பெரிய ரோட்டு இந்த ரோட் சிரிஸ் ஆகிட்டு போகிறது கரைச்சல் கஷ்டமாய் தான் நீங்கள் தடை கூடினமாய. அப்போ அதனால் தடையோட ஒப்பிடவார் ரைட்டா? தடை கூடினமாய் இங்கே உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு அகண்ட ரோட்டில் ஓட்டத்தில் ஒரு 100 பேரை வச்சு எல்லாரும் பெரிய ஒரு அகலமான பெரிய ஒரு ரோட்டை 100 பேர் ஓடுவீங்க. அந்த மெயின் ரோடு எடுத்து ஓடச்சேன்னா அது எங்கே இந்த கல்புக்க ரோட்டில் ஓடச்சேன்னா 100 பேருக்கும் அந்த மெல்லிய ரோட்டில் ஓடையமா நீங்கள் கல்புக்க ரோட்டு தானே இது சரிதானே? இல்லை இல்லாட்டி ஒரு சிறிய முடுக்கோன்னு எடுத்து ஓடச்சேன்னா 100 பேருக்கு ஓடையலாமா? எந்த நடக்கும்? தடை ஒன்று வருமே. ரோட்டை குறுக்கு வெட்டு குறைச்சிட்டு தடை ஒன்று வருமே. இங்கே வந்து நடக்கும். நாங்கள் ஹைட்ரோட படித்த பெரிய ஒரு குறுக்கு வெட்டில் இந்த கனவளவு நீர் வந்த பெரிய ஒரு நீர் வந்த நீர் அவ்வளவு என்ன செய்யும்? வெளியே போ. கனவளவு பாய்ச்சல் வீதம் குறையும்னு பார்த்தா கனவளவு பாய்ச்சல் வீதம் மாறாது.
குறுக்குவெட்டு குறையத்தோட வேகம் என்ன செய்யும்? கூடும். வேகத்தை கூட்டி கனவளவு பாய்ச்சல் வீதத்தை அவர் நினைஞ்சிட்டாரு, மாறாம வச்சுக்கொண்டார். விளங்கினா? அதே மாதிரி தான் பிள்ளைகள் வெற்றியிலிருந்து ஐ மின்னோட்டம் ஒன்று வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் அந்த வந்த ஐ மின்னோட்டம் முழுக்க திரும்ப வெற்றிக்கு போய் சேரணும். வெற்றியிலிருந்து ஐ மின்னோட்டம் வெளியே வந்தால் வந்த ஐ மின்னோட்டம் முழுவதும் கட்டாயம் என்ன செய்யணும்? வெற்றிக்கு போய் திரும்ப சேரணும். நாங்கள் இன்னைக்கு ரோட் நடுவில் படுக்கல சரியா? நீங்க 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை வெற்றிக்கு அனுப்பினால் 10 ஆம்பியரும் வெற்றிக்கு போய் சேரணும். வேற போய் சேர்த்து வலிக்குதா? வேற ரூட்டிக்குதா போய் சேர? இந்த ரோட்டில் மட்டும்தானே போகணும், இந்த ரூட்ல மட்டும்தானே போகணும். அப்ப இந்த ரூட்ல மட்டும்தான் போகணும் என்றால் வந்த மின்னோட்டமாய் 10 ஆம்பியர், இதாலே 10 ஆம்பியர் தான் போகும், இதாலே என்ன செய்யும்? 10 ஆம்பியர் தான் போகும். அங்க கனவளவு பாய்ச்சல் வீதம் மாதிரி இங்க எந்த மின்னோட்டம் எந்த வரைவிலக்கம் எந்த மின்னோட்டம் என்னதுக்கு? ஏற்ற பாய்ச்சல் வீதம். அங்க கனவளவு பாய்ச்சல் வீதம், இங்க எந்த ஏற்ற பாய்ச்சல் வீதம். அப்ப இங்க ஏற்ற பாய்ச்சல் வீதம் எப்படி இருக்கும்? மாறிலியாயிக்கும். அது எப்படி மாறிலியாயிக்கும்? இப்ப ஹாட்டியான் I7 நீவா படிச்சா படிக்கலையா? படிச்ச. தடை கூடுதென்றால் மீனிங் என்ன தெரியுமா? தடை கூடுதென்றால் மீனிங் என்ன தெரியுமா? கொண்டோ குறுக்கு வெட்டு குறைஞ்சிங்க. நான் படிப்பீங்க, உங்களுக்கு நான் படி தரலாம். R சமம் ரோ L/A. இப்படி ஒரு சாம்பாடி ரைட்டா? இதுல குறுக்கு வெட்டு குறைஞ்சிருக்கு ஆரம் தெரியும் கூடும். அப்ப உதாரணத்துக்கு இங்க R1 இங்க R2 எடுப்போமே, இந்த தடையை விட இந்த தடையை கூடியனுங்களே, இந்த தடையை விட இந்த தடையை கூடியண்டா மீனிங் என்ன? குறுக்கு வெட்டு குறைஞ்சி. குறுக்கு வெட்டு குறைஞ்சா நான் வேகத்தை கூட்டி கோட்டேன். வேகத்தை கூட்டி மின்னோடது என்ன செய்யும்? மாறாம வேண்டியது. விளங்கிட்டா? அப்ப விளங்கெடுக்கணும். ஒரு சுற்றுக்குள்ள ஒரு மின்னோட்டம் வந்துட்டென்றால் 10 ஆம்பியரா, 10 ஆம்பியரும் பேட்டரியிலிருந்து வந்தால் பேட்டரிக்குள்ள வைத்து கட்டாயம் சேரணும். விளங்கிட்டா? போகத்துக்கு ஒரு வழிதான் நீக்கிண்டா, அந்த வழியால தான் அந்த 10 ஆம்பியரும் வெளியே போகும். 2 வழி தான், 2ஆல பிரியும். 2 வழிக்கு தான் இங்க பிரிஞ்சு போகிறதுக்கு. இந்த ரூட் மட்டும்தான் நீக்குது. விளங்கிட்டா? ஸோ வந்த 10 ஆம்பியரும் அந்த ரூட்டால மட்டும்தான் போகணும். அப்போ மின்னோட்டத்துக்கு இங்கே வரத்து கூடி குறையலுமா? கூடி குறையலான்ற விஷயத்தை நான் பல மாதிரி விளங்கப்படுத்திருப்பேன். விளங்கினா? கொண்டு ஹைட்ரோட கூடி விளங்கப்படுத்தினேன். இன்னொன்று வந்ததெல்லாம் பெய்துதான் ஆகணும்னு சொல்லி விளங்கப்படுத்தினேன். வேற ரூட் நடுவில் ரூம் போட்டு தங்கலையா இருக்கு. வந்தால் அவர் பேட்டரியிலிருந்து வெளியே வந்தால் 10 ஆம்பியரும் பேட்டரி 10 ஆம்பியரும் பெய்தானோ அப்படின்னு விளங்கப்படுத்தினேன். இன்னொன்று இது சாப்பாடின் அடிப்படையில் தடை மாறுதுண்டா மீனிங் அந்த குறுக்கு வெட்டு கூடி குறையுதுன்ற மீனிங். குறுக்கு வெட்டு கூடி குறையுதுக்கு அவர் மின்னோட்டத்தை மாறாம மெயின்டைன் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? வேகத்தை தேவையான மாதிரி கூட்டி குறை. விளங்கிட்டா? ரைட். அப்போ நீங்க விலங்கெடுக்கணும். இதுல எந்த விலங்கெடுக்க போனீங்க சொல்லுங்க. ஒரு சுற்றிலிருந்து வெளியேக்கு மின்னோட்டம் வந்து அது அப்படியே போய் சேரும். இங்க வந்தா ஒரு ரூட் தானிக்கு ஐயன்றது மாறாம விளங்கிட்டா? ரைட். பாருங்க இப்ப R1 R2 என்ற தடைகள் பாருங்க. இப்ப இடத்துல ஒரு வோல்ட் மானி வச்சனாங்க. நான் இந்த விளங்கப்படுத்த வந்தேன்னு கேட்டேன்டா, இதால் இப்ப மின்னோட்டம் ஐயன் வந்தேன்னு வைங்களே, இது முடிவிலி தடை என்ன செய்யும்? ஐ என்ற மின்னோட்டம் இதுக்குள்ள இறங்குமா? இறங்காது. இதாலே அப்படி போயிட்டு R1 மைதான் போகும், R2 மைதான் போகும், அப்படியே பேட்டரி போய் சேரும். இது ஒரு விஷயம். பெஸ்ட் விஷயம் தான். அது முடிவிலி தடையா இருந்தால் இந்த முடிவிலி தடை என்றது சம்டைம் உதாரணத்துக்கு இப்படி மாறுன்னு வைங்க. R1 50 ஓம், இந்த B என்ற தடையும் 50 ஓம்னு வைங்களேன். உண்மையிலே முடியலையா? இப்ப முடிவிலே இல்லை. இப்ப நீங்க சொல்லலாம் இதால வந்த மின்னோட்டம் மை என்ன செய்யும்? வந்து வாப்பாரு இங்கேயும் 50 இங்கேயும் 2 ரோட்லயும் தடை வருமா? இதான் நீங்க அவர் எந்த முடிவு எடுப்பாரு? 2ஆலையும் பிரிஞ்சுப்போம். ஏன்னா ஒன்றே பிடிச்சிருக்கணும் எந்த அவசியம் இல்லை. 2லேயும் ஒரு மாதிரி தானே ரோட். 2ஆலையும் பிரிஞ்சுப்போம். சொல்லு இதுக்குள்ள I/2 இறங்குவாரு, இதுக்குள்ள I/2 இறங்குவாரு. விளங்கிட்டா? இப்போ நீங்க சொல்லுங்க வோல்ட் மானிக்குள்ள மின்னோட்டம் ஒன்று பாஞ்சிட்டேன்னு சொன்னால் முந்தி I போகணுது, இப்போ இதுக்குள்ள I/2 மாறுதுன்னு சொன்னால் வோல்ட் மானி என்ன செய்யும்? சரியான வாசிப்பு காட்டுமா பிள்ளையான வாசிப்பு காட்டுமா?
பிழையான வாசிப்பு. இது இன்னும் கணித ரீதியான விளங்கப்படுது. நான் மிச்சம் இழுக்கலை, ஏன்னா நீங்களே பெடப்பாயிட போகிறேன். சரியா? நாங்கள் பின்னால் பார்ப்போம். ரைட்டாக? கணித ரீதிகள் கணித ரீதியாக விளங்கப்படுறது. இப்போ விலங்கெடுக்கணும். இதுக்குள்ளே மின்னோட்டம் பெய்துட்டீங்கன்னால் இங்கே போன மின்னோட்டத்தை விட அளவு குறைஞ்சிட்டு, எனவே அடுத்த வித்தியாசத்தை மாற்றி தான் காட்டும். அதை விலங்கெடுக்கணும். இப்போ இதுக்குள்ள I/2, இதுக்குள்ள I/2, இங்கே வரும் இந்த I/2, இப்படி வரும் மீனைக்கு. இந்த I/2 இங்கே இறங்கினது இப்படி வரும் மீனைக்கு. 2 I/2 சேர்ந்து எந்தையா மாறும்? எகைன் ஐயா மாறும். ஐயா மாறி இதுக்குள்ள எகைன் ஐயோ விளங்கிட்டா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? போல்ட்மானியை நீங்கள் முடிவிலி தடை இல்லாமல் சிறிய ஒரு தடையுடைய போல்ட்மானியை பயன்படுத்தினால் அந்த போல்ட்மானி கட்டாயம் என்ன செய்யும்? பிழையான வாசிப்பை காட்டும். வேங்கினா அதே நேரம் இன்னொன்று, ஒரு வோல்ட்மானியும் முடிவிலி தடை நீக்காது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தடை தான் நீக்கும். அதான முடிவிலியா என்று செல்லலை, ஏன்னா முடிவிலின்னு ஒரு பெருமானத்துக்கு போகலை எங்களுக்கு, மிக பெரியதாக தான் நீக்கும். அதனால் அது காட்டு பெருவிட காட்டு அழுத்த வித்தியாசம் வளமையாக ஈக்குவலி உண்மை பெருமானத்தை விட என்ன செய்யும்? சற்று குறைவை. விளங்கிட்டா? அந்த கதையை விளங்கெடுத்து கொண்டால் இதுக்குரிய கதை சம்மரி இவ்வளவுதான். சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் இதை நோட் பண்ணுவோமா? நோட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ படத்தை வரைங்க.